நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். ஐயா ஐயா, நான் தெரியாம பண்ணிட்டேன். தம்பிகளா, என்ன மன்னிச்சு விட சொல்லுங்க ஐயா, என்ன மன்னிச்சு விட சொல்லுங்க. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஐயா, ஒண்ணுமே பண்ணலையா, என்ன அடைச்சாங்க. என்ன மன்னிச்சு விட சொல்லுங்கய்யா. என்ன எதுக்கு உள்ள தள்ளாங்க? நான் எந்த தப்பும் பண்ணலையா, தெரியாம. சுமாரா, அப்படியே சொல்ற? அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? கதிர், அம்மா, என்ன நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லி அவசர அவசரமா எல்லா ஏற்பாடும் பண்ண சொன்ன. இப்ப போன் பண்ணி நாளைக்கு வச்சுக்கலாங்கிற. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? இல்லம்மா, அது அந்த பெங்களூர்காரி இன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொன்னா இன்னைக்கே, இல்ல வேணா நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம்னு அவ சொன்னா நாளைக்கு, அப்படிதானே? இந்த வீட்டுக்கு எல்லா முடிவும் அவதான் எடுப்பாளா? முதல்ல கொஞ்சம் பொறுமையா என்ன பொறுமையா இருக்கிறது? நறுக்கி நாட்டாம கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்பாளாம். அப்படி இருக்க அவ பண்றது. இப்ப சொல்றேன்டா, நிச்சயதார்த்தம் இன்னைக்குதான். மா, இப்ப அவ யாருங்கிறது முக்கியம் இல்ல, அவ சொல்ற விஷயம் என்னங்கறதா முக்கியம். அவ பண்றதெல்லாம் சரியா தானே இருக்கு? அப்போ அவ சொல்லிதான் நீ நிச்சயதார்த்தத்தை மாத்தி வச்சிருக்க, அப்படிதானே? நீ என் புள்ள பழைய கதரே இல்லடா. ரொம்ப மாறிட்ட, ரொம்ப தூரம் போயிட்ட. நம்ம என்னன்னு பாத்துட்டு வந்துடலாமே. மா, கொஞ்சம் பொறுமையா பேசாத கதிர். எப்படி இருந்த என் புள்ளைய எனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கா. அத பாத்துட்டு நான் அமைதியா இருக்கணும்ல. என்னமா திருப்பி விட்டுருக்க திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு சுய புத்தி இல்லையா? இல்லாம போனதுனால தானே அவ சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க. ஏ ரங்கநாயகி, வந்துரு. உடனே வரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு வக்காலத்து வாங்க வந்துரு. மா, இங்க பேசணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்க ஒண்ணு பேச, நான் ஒண்ணு பேசன்னு சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. முதல்ல என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. சரிப்பா, நீ என்னதான் சொல்ல வர சொல்லு. கலிவரத பிரச்சனை பண்ணுவான்னு பயந்து தானே நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கே வச்சோம். அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே. அதுக்கு அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு யார் காரணம் சொல்லுங்கம்மா. அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு யாரு காரணம்? யாரு? அவதான். நீங்க யாரு நமக்கு எதிரா இருக்கான்னு சொல்றீங்களோ அவதான். ஆமாமா, இப்ப அவ தயவால தான் நான் மூச்சு விட்டு உயிரோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மா, பின்ன என்னடா, எதுக்கு எடுத்தாலும் அவதானா என்ன அர்த்தம்? உண்மையாவே அவதாமா காரணம். அந்த கலிவரதனால 2 நாள் வெளியில வர முடியாது. அப்புறம் என்ன? பூசாரி முதலே குறிச்ச மாதிரி நாளைக்கே வச்சுக்கிட்டா என்ன தப்பு?
ஏப்பா உங்க அம்மா சொல்றது நியாயம் தானே? இது ஒரு நல்ல காரியம், ஏற்கனவே மாத்தி பண்ணியாச்சு. இப்படி மறுபடியும் மாத்தி பண்ணா என்னப்பா அர்த்தம்? உன் வயசுக்கு நீ என்ன வேணாலும் மாத்தி பேசலாம், என் வயசுக்கு இப்படி 4 பேர்ட்ட மாத்தி பேச முடியுமா என்னால? அப்ப இன்னைக்கு நிச்சயம் இல்லையா? கதிர், என்ன தாண்டா நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அந்த கலிவர்தம் உள்ள போயிட்டான்ல, முதல்ல பேசின மாதிரி நிச்சயதார்த்தத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். டேய், முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. நிச்சயமே எப்படின்னா கல்யாணம் சொல்லவே வேணாம். டேய் கொஞ்சம் பேசாம இருடா. ஏப்பா முதல்ல ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம், அதுல எதுக்கு இவ்வளவு குழப்பம்? தாத்தா, பூசாரி கிட்ட நான் பேசிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாப்ள, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, மாப்பிள்ளையே சரின்னு சொல்லிட்டாரு, அவங்க அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிடுவாங்க. இது ரோகிணி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், நேரங்காலம்னு எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணணும். அந்த கலிவர்தனுக்காக எதுக்கு மாத்தி செய்யணும்? இதத்தான் நான் சொன்னேன். அப்ப நீ மாத்தி பேசிட்டு இப்ப அவ இன்னைக்கு பண்ணணும்னு சொன்னா இன்னைக்கு, நாளைக்கு பண்ணணும்னு சொன்னா நாளைக்குன்னு துதி பாடிட்டு இருக்க. அந்த அளவுக்கு உன்னை அவ மாத்திட்டு வரால. மா, இப்ப வச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரோகிணி தனியா போறதுக்கு பதிலா ரூபினியும் துணைக்க கூட்டிட்டு போலாமே. இந்த லொகேஷனை நான் ராகினிக்கு ஷேர் பண்ணிடுறேன். கலிவர்தைய கடத்த சொன்னதுனாலதான் நாங்க கடத்தணும். போதுமா? இப்ப புரியுதா? ஓ, இதெல்லாம் நர்மதாவோட பிளான் தானா? கலிவர்தனை போலீஸ்ல சிக்க வைக்கணும்னு தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் சொல்லி அவனை நம்ப வச்சிருக்கா. அவனை மட்டும் இல்ல, நம்மளையும் சேர்த்துதான் நம்ப வச்சிருக்கா. அதுல என்னமா தப்பு? இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா சூழ்ச்சிகள் பண்ணித்தான் ஆகணும். ஆமா ரங்கநாயகி, முள்ளாலதான் எடுக்கணும். இந்த மாதிரி அடாவடிக்காரங்கிட்ட அடாவடித்தனமா தான் இருக்கணும். கதிர், நீ இன்னும் எத்தனை பேரை சப்போர்ட் கூட்டிட்டு வந்தாலும் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் குடும்பத்துல நான் சொல்றது மட்டும்தான் நடக்கணும். எவ்வளவு ஒருத்தி சொல்றதெல்லாம் கேட்டு நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இப்ப நான் சொல்றேன்டா, நிச்சயதார்த்தம் இன்னைக்கு தான் நடக்கணும். ஏய், உள்ள வரலாமா? வாங்க பூசாரி வாங்க. வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா அது இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையா, நிச்சயார்த்தம் வைக்கிறதுல ஒரு சின்ன தேதி மாற்றம், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு, அதான் என்னைக்குன்னு கேட்டு போலான்னு வந்தேன். பாத்தியா, இவரே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு அவ பண்ணிருக்கா. ஏங்க, நான் தான் போனை போட்டு சொன்னேன்ல நாளைக்கு வச்சுக்கலான்னு. அப்படியா? என்னங்க அப்படியாங்கிறீங்க? நீங்க தானே கோவில்ல 2 நல்ல நாள் குறிச்சு கொடுத்தீங்க. நாளைக்கு நல்ல நாள் தான், அதுக்காக இன்னைக்கு கெட்ட நாள்னு சொல்ல முடியாது இல்லையா?